Super, super. Awesome. So now let's get this show started, right? பீக்கில் இருக்கும் எல்லாருமே. ஆக்சுவலி ஃபிகான்றது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிளேஸு. அண்ட் இந்த இடத்துல மெஹந்தி நடக்கணும்னு நாங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 வென்யூஸ் கிட்டத்தட்ட அனலைஸ் பண்ணி இங்கே நம்ம வந்து உட்காந்துருக்கோம். ஸோ பட் ஸ்பீக்கிங் ஆஃப் விச் எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் இன் லோக்கல் கார்னர் இன்க்ளூடிங் மீ. என்னை பார்த்துருப்பீங்க. ஸோ இட்ஸ் ஆல் ஃபார் பிரதீக்ஷா அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஃபார் தி ஃபேமிலி. இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணி அப்படி டக்குன்னு செட் ஆகி ஒரு 4 பாட்டு ஓடும்போது செம்ம ஜாலியாக இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது. யார் ஆடலாம் பார்த்துலாமா? சரி பார்க்கலாம். டோஸ்ட் அண்ட் ரோஸ்ட் ஈவெண்ட் வந்து ரொம்ப கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ இந்த டோஸ்ட் அண்ட் ரோஸ்ட் நானே ஒரு சாய்ஸ் செலக்ட் பண்ணி சொல்லவா? சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. நான் எங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறோம். எத்தராஜ் அவங்க வீட்டிலேருந்து ஓடி வரோம். சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாகை தூக்கின்னு ஓடி வரோம். எங்காவது திரும்புகிற இடத்துல என்னாச்சு, சகதி கத்தினே ஓடி வந்தான். சகதியில் கீழே விழுந்து சேத்துல வாரி எழுந்துக்கும் போது என்கிட்ட வந்தான். என்ன மச்சான் அடிபட்டுதான் ஏதாவது ஆச்சு அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை, சுப்ரஜா என்னை பார்த்தால நான் கீழே வருவேன் அப்படின்னு கேட்டான். ஃபர்ஸ்ட் கேள்வி அதான். லாஸ்ட் டாப்பா டெஃபினெட்லி ரோஸ்ட் தான். எங்க ஸ்கூல்ல வந்து கேர்ள்ஸ் டாய்லெட் இருக்கும், பாய்ஸ் டாய்லெட் இருக்கும். நான் உள்ள போறேன், ஒரு பெரிய ஹார்டின் அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வயசு போட்டோ இருக்கும். இத்ரூன்லேயே எனக்கு தெரியும் அவங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அங்கங்கள் என் லைஃப்ல அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் என் பாய்ஸு. சொர்க்க விலாஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. நீங்களாம் அந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். அது ரொம்ப ஒரு அம்சமான இடம். அது எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணா நகரில் இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல இடம். அங்கே தான் எங்களோட ஒட்டுமொத்த அரங்கேற்றமும் அங்கே தான் நடந்தது. இன்ஃபேக்ட் முக்கியமான டாக்ஸ்லாம் அங்கே தான் நடக்கும். ரொம்ப பெரிய பெரிய டாக்ஸ்லாம் நடக்கும். இப்போ வரைக்கும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாரும் ரீசன்ஸாக இருக்கலாம். பட் மெயின் 2 ரீசன் இன்னி வரைக்கும் எனக்கு கூட இருந்தது அம்மாவும் ஸ்ரீநிதியும் தான். நான் எப்படி பிரதீக்ஷா ஒரு குடும்பத்துக்கு வராலோ, நானும் இன்னொரு குடும்பத்துக்கு தான் போகிறேன். ரொம்ப கிரிஞ்சா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், பட் அதுதான் உண்மை. அம்மா ஸ்ரீநிதி மாதிரியே எனக்கு ஒருத்தர் தோதா ஒரு 2 பேர் வேணும் அப்படின்றதால லதா அம்மாவும் ராஜுக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பெருசாக ரோஸ் பண்ணுறதுக்குலாம் எதுவும் இல்லை. பிரதீக்ஷாவை ரோஸ் பண்ணால் நான் என்னையே ரோஸ் பண்ண மாதிரி தான். தேங்க்யூ.